விருந்தாவனத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பா கேதர் பண்ணிட்டு போகும். ஏன்னா, அந்த கோவில்கள் போகும்போது, நீங்க இதெல்லாம் அங்க அந்த கோவில்ல பூஜாரி கிட்ட கூட கேட்கலாம். அவ கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா இதோட தர்ஷனம்லாம் காமிப்பா. ஸோ ரூப சனாதன் தட் இஸ் ரூப கோஸ்வாமி அண்ட் சனாதன் கோஸ்வாமி. இவா 2 பேரும் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள். 2 பேரும் பிரதர்ஸ். இவா 2 பேரும் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு முஸ்லீம் ராஜாக்கள் கிட்ட பணிபுரிஞ்சு, அதுக்கப்புறம் இவா வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வந்து சேர்றதா கதைகள் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமியோட ஆராதன மூர்த்தி பாத்தீங்கன்னா ராதா கோவிந்த் தேவ்ஜி. இப்போ இப்ப நம்ம பாக்குற ராதா கோவிந்த் தேவ்ஜி டெம்பிள் எங்க இருக்குன்னா ரங்குஜி டெம்பிள் சொன்னோம் இல்லையா, ரங்க மன்னார் ஆண்டாள் ரங்க மன்னார் கோவில் இருக்கு. அதுக்கு எதிர்க்க தான் வந்து இந்த ராதா கோவிந்த் தேவ்ஜி டெம்பிள் நம்ம காணப்படும். அது ஆக்சுவலி 7 மாடி இருந்ததா சொல்றோம். இப்ப 3 மாடி தான் இருக்கு. முகலாய காலத்துல வந்து ஃபுல்லா அட்டாக் நடந்து அத்தனை ஃப்ளோர்ஸை உடைச்சிருக்கா. அதனால இந்த கோவில் மூர்த்திகள் எல்லாம் வந்து வேற ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டா. இப்ப இந்த பெருமாள் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்காரு. ராதா கோவிந்த் தேவ்ஜிக்கு ஒரு பேலஸ் வந்து ஒரு கிங் வந்து தன்னோட பேலஸ் பக்கத்துல இன்னொரு பேலஸ் வந்து கொடுத்துருக்காரு. அங்கேருந்து பார்த்தோம்னா ராதா கோவிந்த் தேவ்ஜி அவருடைய அரண்மனையில இருந்து ஜன்னல்ல இப்படி திறந்து பார்த்தா பெருமாள் சேவிக்கலாம். சோ நாங்க ஜெய்ப்பூர்ல இருந்திருக்கோம். அப்ப நிறைய தடவை இந்த பெருமாள் சேவிச்சிருக்கோம். நிறைய பக்தர்கள் நிறைய ரொம்ப அழகாவும் இருப்பார் பெருமாள். அவருக்கு ராஜஸ்தான் போய் இருக்கணும்னு ஆசையா இருந்தது முன்பு தெரியல. சனாதன் கோஸ்வாமியுடைய ஆராதன மூர்த்தி பார்த்தீங்கன்னா ராதா மதன் மோகன். ராதா மதன் மோகனோட கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரிக்கிரமா மார்க்ல வரும். யமுனை வரத்துக்கு முன்னாடி வரும். இந்த கோவில படி ஏறி போகணும். முன்னாடிலாம் சனாதன் கோஸ்வாமியோட சமாதி பார்த்தீங்கன்னா வேற சைடா என்ட்ரன்ஸ் வரணும். இப்பெல்லாம் வந்து அந்த ராதா மதன் மோகன் டெம்பிள் போகும்போதே அந்த சனாதன் கோஸ்வாமியோட சமாதி மந்திரம் சேவிச்சுடலாம். சோ இவருடைய மூர்த்தி இப்ப ராதா மதன் மோகன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கரோலின்னு ராஜஸ்தான்ல ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து மதன் மோகன் இருக்காரு. இந்த இந்த மூர்த்திகள்லாம் வந்து சில மூர்த்திகள்லாம் ராஜஸ்தானுக்கு போயிட்டார். அங்க வந்து அந்த டைம்ல முகலாயர்கள் அட்டாக் நடக்கும்போது இவெல்லாம் வந்து அந்த அவுரங்கசீப் அட்டாக் நடக்கும்போது இந்த பெருமாள்லாம் வந்து அந்த பக்தர்கள் அங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி இவருடைய ஆராதன மூர்த்தி பாத்தீங்கன்னா ராதா தாமோதர் டெம்பிள். ஆக்சுவலி ராதா தாமோதர் டெம்பிள் தான் ரொம்ப முக்கியமான டெம்பிள். நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராதா தாமோதர் டெம்பிள்ல பாத்தீங்கன்னா 4 மூர்த்திகள் காணப்படும். 4 ஆராதனை, 4 ராதை 4 கிருஷ்ணர் இருப்பாங்க. அந்த 4 ஆச்சாரியரோட ஆராதன மூர்த்திகளும் அங்க இருப்பா. அது இல்லாம பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமி வந்து அவர் வயசான காலத்துல வந்து கோவர்தனத்தை பிரதட்சணம் பண்ணாராம். இப்போ இருக்கிற கோவர்தனமே பிரதட்சணம் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் வந்து பாதைகள்லாம் இருக்காது. 22 கிலோமீட்டர். அவர் வயசானதுக்கு அப்புறமும் இப்படியே பிரதட்சணம் பண்றாரே, இப்படி தள்ளாம வந்துடுதேன்னு கிருஷ்ணருக்கே கவலை வந்து கிருஷ்ணர் சொல்றாராம், சனாதனா நீ இப்படி கஷ்டப்படாத, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நான் பரிக்கிரமா பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன பண்றாராம், ஒரு பாறையில தன்னுடைய திருவடிய பதிச்சு கோலம் குழலும் அதோட இம்ப்ரிண்ட்டை பதிச்சு, சின்ன கண்ணுக்குட்டி அதோட இம்ப்ரிண்ட்டும் பதிச்சு அந்த பாறையை சனத கோஸ்வாமிக்கு கொடுக்குறாராம். இதை நீ 4 தடவை பிரதட்சணம் பண்ணா நீ கோவர்தனத்தை பிரதட்சணம் பண்ணதான் அர்த்தம். இனிமே இந்த பாறையை 4 தடவை பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை வந்து கிஃப்டா கொடுக்குறாராம். இந்த பாறை இன்னைக்கு நம்ம ராதா தாமோதர் டெம்பிள்ல நம்ம தாராளமா சேவிக்கலாம். நம்ம நுழையும் போதே ஃப்ரண்ட்லயே அந்த பாறை வச்சிருப்பா. அப்படி இல்லைன்னா சன்னதிக்குள்ள வச்சிருப்பா. அதனால அந்த கோவில 4 தடவை பிரதட்சணம் பண்ணாலே கோவர்தன் பரிக்கிரமா பண்ண பலன் கிடைக்கிறதுன்னு சொல்றா. ஆனா அதுக்காக நான் ஷார்ட்கட்டா போய் அந்த கோவில பிரதட்சணம் பண்ணலாமான்னா, யாருக்கு உடல்ல தெம்பு இருக்கோ, யாருக்கு அவகாசம் இருக்கோ, யாருக்கு நிஜமாவே கோவர்தனோட அழகையும் அங்க பெருமாள் பண்ண பல லீலைகளும் பார்க்கணும், தயவு செஞ்சு கோவர்தன் பரிக்கிரமா பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அவகாசம் இல்லாதவா, உடல்நிலை சரியில்லாதவா, ரொம்ப ஏஜ் ஆனவா இந்த கோவில 4 தடவை பிரதட்சணம் பண்ணனா ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நம்மளுக்கு இந்த பிறவி பெரும் பயன் கிடைச்சது அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த கோவில்ல ஜீவகோஸ்வாமி சமாதி, ரூபகோஸ்வாமி சமாதி இது எல்லாமே நம்ம சேவிச்சுக்கலாம். ரூபகோஸ்வாமியோட பஜன் குட்டி இருக்கு. அவர் பஜனை பண்ண இடம் இருக்கு. இன்னைக்கு வந்து அதை அழகா டெவலப் பண்ணி கட்டியிருக்காங்க. நாங்க 25 வருஷம் முன்னாடி போகும்போதே இந்த கோவில்கள் எல்லாம் அதிகமான டெவலப்மெண்ட்டே கிடையாது. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால பிரதட்சணமா வந்தவுடனே ரூபகோஸ்வாமியோடைய அந்த அவ சாண்டிங் பண்ற அந்த துளசி மாலை இருக்குல்ல, அது இவ்வளவு பெரிய பீட்ஸா இருக்கும். அதையும் நம்ம சேவிச்சுக்கலாம். அதே மாதிரி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா இன்னைக்கு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நிறுவின ஸ்ரீல பிரபுபாதா அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆச்சாரியன் வந்து அவர்கிட்ட சொல்றார், இஃப் யூ எவர் கெட் மணி பிரிண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கோவிலுக்கு நிறைய டொனேஷன் பண்றோம். ஆனா அன்னைக்கு அந்த
நிகழ்ச்சி அந்த உற்சவங்கள்லாம் முடிஞ்சிடும். ஆனா ஒரு ஜீவனுக்கு பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா அது அவனுக்கு நாலேஜ் கொடுக்கணும். அதுக்கு இந்த மிஷன் வந்து புக்ஸ எழுதி பரப்பணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் 3 கேண்டோவை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றார். அதுவும் ஸ்ரீல பிரபுபாதா ஒரு ரூம்ல இருப்பார். அங்கேருந்து ஜன்னல்ல பார்த்தோம்னா அவர் ரூப கோஸ்வாமியோட சமாதி தெரியும். அதை பார்த்துட்டே அவர் சாப்பிடுவார். அப்படியே அதை வந்து ஃபர்ஸ்ட் 3 கேண்டோ வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அந்த ரூமும் அவங்க சேவிச்சுக்கலாம். அது பக்கத்துல ஸ்ரீல பிரபுபாதா அந்த கோவில தங்கியிருந்த ரூமும், அவள்லாம் சன்னியாசிகள்னால அங்க தங்கியிருந்த ரூம், இதெல்லாம் அந்த கோவில சேவிச்சுக்கலாம். கண்டிப்பா ராதா தாமோதர் கோவில் போனேன்னா இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா சேவிச்சுட்டு வாங்கோ. கார்த்திக் மாசம் ரொம்ப விசேஷம். கார்த்திக்ன்றது நம்மளுடைய திருக்கார்த்திகை கிடையாது. அதுக்கு முன்னாடி அங்க நார்த் இந்தியன் கேலண்டர் படி கார்த்திக் மந்த் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த டைம்ல தாமோதர் மாசம்னு சொல்லுவா. அதனால அந்த ராதா தாமோதர் கோவில்ல அப்படி ஒரு தீப ஹாரதி பண்ணுவா சாயங்கால நேரத்துல. அந்த தாமோதர் அஷ்டகம் பாடிட்டு அதுவும் ரொம்ப விசேஷம். ஒருவேளை நீங்க கார்த்திக் மாசம் போனேன்னா இந்த ஆனந்தத்தையும் நீங்க சேர்த்து அனுபவிக்கலாம். இதான் ராதா தாமோதர் டெம்பிள்.